பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் என்பது 24%. 24% வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள், அல்லது ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டவங்க ரெண்டாவது தேர்தலில் ஓட்டு போடுறாங்க. பாராளுமன்றத்துக்கு போட்டிருப்பாங்க, முதல் சட்டப்பேரவைக்கு போடுவாங்க. 24% வாக்காளர்கள் புதுசாக ஒரு எலெக்ஷனுக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் 40 வயசு கீழே இருக்கணும். அவர்களுடைய அரசியல் சிந்தனை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிந்தனை. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனை முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிந்தனை. அந்த நண்பர்கள் நம்ம பார்த்து வேகமாக வர ஆரம்பித்திருக்கிறார். மோடிஜி அவர்களுடைய 7 வருடம் ஆட்சி என்பது இப்பொழுதுதான் கீழே போய் ஒரு அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த 7 வருடத்துடைய முழுமையான ஆட்சி பலனை மக்கள் அனுபவிக்கிறார்கள். முதலாக தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 48 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கு வருது. 48 லட்சம் விவசாயிகள், 48 லட்சம் விவசாயிகள். ஒரு விவசாயிக்கு நீங்க 4 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் கூட எவ்வளவு பேருங்க? 2 கோடி பேர். 48 லட்சம் விவசாயி வங்கி அக்கௌண்ட் பணம் கொடுக்கும். அந்த விவசாயிக்கு ஒரு மனைவி இருப்பார்கள், தந்தைக்காய் இருப்பார்கள், ஒரு பையன் இருப்பாங்க, பொண்ணு இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க. அப்படித்தான் நீங்க யோசிச்சு ஒருவருக்கு 4 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 2 கோடி பேர் நேரடியாக மோடிஜியினுடைய 6000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக பயனளிக்கிறார்கள். அதே போல அடுத்த இன்னொரு திட்டத்தில் இலவச எல்பிஜி சிலிண்டர் கொடுத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 9 கோடி பேரை தொட்டாச்சு. தமிழகத்தில் 24 லட்சம் பேருக்கு தாண்டி ஒரு அம்மாவுக்கு இலவசமா மோடிஜி அவர்கள் எரிவாயு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் நீங்க அதே மாதிரி 3 பேர் எடுத்துட்டாலும் அது 72 லட்சம். இந்த மாதிரி நம்முடைய திட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் முழுமையாக சென்றடைய கொண்டிருக்கிறது, எல்லா மனிதர்களும். அதே போல எரிவாயு தாண்டி 6000 ரூபாயை தாண்டி மோடிஜி அவங்க கட்டி கொடுக்குற வீடு பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற வீடு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் வீடு தாண்டியாச்சு. மிக முக்கியமாக இருக்க போவது ஒரு வீட்டுக்கும் வீட்டு வாசலுக்கு குடிநீர். உலகத்தில் யாருமே பண்ண கிடையாது. முதலாக மோடிஜி பண்றாரு. நம்முடைய மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக வீட்டுடைய வாசலுக்கு குழாய் தண்ணீரோடு நீங்க வைக்கும் போது நீங்க தண்ணி கொடுக்கலாம். இது 2024 திட்டம் என்பது முடிவடைகிறது. 2024 பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, ஏன் மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க? 6000 ரூபாய் 48 லட்சம் பேர், வீடு, எரிவாயு, வீட்டு வாசல தண்ணி, முத்ரா நோட்டு, 72 கோடி பேர் இந்தியாவில் முதலாக வங்கி கணக்கு. நீங்க ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மோடிஜியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று மாற்று கிடையாது. நாம் செய்வது அவர்களை பார்த்து அணுவது. கிட்டத்தட்ட இவ்வளவு அணிப்பிரிவு நமக்கு இருக்கு. அணிப்பிரிவு தலைவர் நீங்க வந்திருக்கிறீங்க, அணிப்பிரிவு பொறுப்புகள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வேலையை பிரித்து ஒரு மோடிஜி பயனாளியாக சென்று பார்த்து வாக்காளர்கள் உறவினர்கள் மாற்றி மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கட்சி ஆட்சி கட்டளை வரும் என்பது மாற்று கிடையாது. கடைசியாக தமிழ்நாட்டுடைய அமல்களை என்னவென்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதற்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கிடையாது என்று நம்முடைய மாநில அரசு சொல்லியிருக்கிறார். அதுல புதுசாக சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுல விநாயகர் வச்சு கும்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். நம்முடைய வீட்டுல விநாயகர் வச்சு கும்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. நம்முடைய வீட்டுல ஆண்டவனுடைய படத்தை வைத்து, ஆண்டவனுடைய சிலையை வைத்து, ஆண்டவனை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்க. வீட்டுல விநாயகர் சிலை வைத்து அனுமதி கொடுக்குறோம். தனி மனிதனாக சென்று நீங்க போய் கடைகளுக்கு அனுமதி கொடுக்கும். அதிலே நமக்கு தெரிகிறது இவர்கள் நம்முடைய சித்தாந்தத்தை, தமிழக மண்ணுடைய பாரம்பரியத்தை புரிந்து கொண்டது என்பது தெரிகிறது. நம் மண்ணுடைய தன்மையை புரிஞ்சிக்காம திராவிட முன்னேற்றத்தை மாற்றிவிட்டாங்க. நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது நிச்சயமாக நடக்கும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்த முடியாது சொன்ன அதே முதல்வர் எதற்காக டாஸ்மாக நடக்கிறது? கூட்டமாக கொண்டு வந்து வெளியே நம்முடைய போலீஸ் நண்பர்களை காவலுக்கு போட்டு கேட்ட என்ன சொல்றீங்க, கொரோனா குறைஞ்சிருச்சு அதனால டாஸ்மாக ஓப்பன் பண்ணோம்.
எங்களுடைய மிகப்பெரிய செல்வம் என்பது நம்முடைய மிகப்பெரிய செல்வம் என்பது நம்முடைய குழந்தைகள். அரசை நம்பி குழந்தைகளை பணி கிடக்கும், குழந்தைகளும் பணி கிடக்கும். நீங்க ஓப்ப மாட்டாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் தொடர்ந்துட்டாங்க, உங்களை நம்பி அனுப்புறோம். ஏன் அமைச்சர் சொல்றாரு கொரோனா குறைஞ்சிருச்சு, பள்ளிக்கூடத்து குழந்தைகள் அனுப்புங்க, நாங்க பார்த்துக்கிறோம். எல்லா இடத்திலும் கொரோனா குறைந்துவிட்டது என்று சொன்ன நீங்கள் எதற்காக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு மட்டும் கொரோனா குறையவில்லை? சொல்றாங்க இல்ல இல்ல கர்நாடகா மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்காங்க, அங்க அனுமதி கொடுக்கவில்லை. கர்நாடகா மாநிலம் என்பது தமிழகத்தை விட 4 மடங்கு அதிகமாக கொரோனா கேஸ் இருக்கிற மாநிலம். அது அவர்கள் பிரச்சனை, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. ஆனால் தமிழ்நாட்டை விட அதிகமாக கொரோனா கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்கிறார். உங்களுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது எதற்காக தமிழகத்தில் நிகழ்ச்சி கொடுக்கிறார்? நம்முடைய மாவட்ட தலைவர் சொன்னார், சங்கரன் கோயில எல்லா வருஷமும் கூட மிகப்பெரிய அளவில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த வருடம் கூட செப்டம்பர் 10ஆம் தேதி நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் மைனா நாகேந்திரன் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் வந்து நாம் அந்த முறை வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்திட்டோம். நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வெளியிலிருந்து அதிகமாக நேரத்தை எடுக்கவில்லை. கடந்த 2 நிமிடம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது மற்ற மதங்கள் நடத்த பெயரே கிடையாது. இது பெயரே கிடையாது. விநாயகர் என்பதை நம்முடைய ஆதி கடவுள் முழுமுதல் கடவுளாக பார்க்கக்கூடிய சமுதாயம். அவரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் மட்டுமல்ல பீடைகள் வராது என்பது நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேச்சு ஐதீகம். நம்முடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மரபாக அதை செய்து கொண்டு வருகின்றோம். அதனால் இதை எந்த காலத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு விநாயகரை கையில் எடுத்து அரசியல் செய்ய ஆரம்பித்தால் அதே விநாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவுக்கு வருவதற்கு கூட தென்காசியிலே நாங்கள் உங்களிடம் வேண்டுகோள் வைத்து ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய கட்சி அதிகமாக மக்கள் திட்டத்தை தான் வளரும். அதனால கட்சி அதிகமாக திட்டுறாங்க, சோசியல் மீடியாவில் திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்கிறாங்க. குஜராத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்த பொழுது, மோடிஜி அவர்கள் இருந்த பொழுது சோனியா காந்தி அவர்கள் போறாங்க. சோனியா காந்தி அவர்களை சென்று விட்டு பிரச்சாரத்தின் பொழுது மோடிஜியை பற்றி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்றால், மோடிஜி என்கின்ற மனிதன் சாமனுடைய தூதர் என்று சொல்கிறார். இதே வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார் சோனியா காந்தி. அப்போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் நம்முடைய தலைவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த எலெக்ஷன்ல 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் மோடிஜி அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வருகிறார். அப்புறம் உங்களுக்கு தெரியும், 3வது முறை மோடிஜி ஜெயிக்கும் போது சோனியா காந்தி அவங்க பிரச்சாரத்துக்கு போகல. மோடிஜி திட்டியவர்கள் இந்தியாவில் எல்லா கட்சியிலும் அதிகமான நபர்கள் இருக்கிறார். மோடிஜியை திட்டின மாதிரி இந்தியாவில் எந்த தலைவரையும் யாரும் திட்டல. ஆனால் அவர் எங்கேயுமே பேசாம தலையை குவித்து அவர் செய்கின்ற வேலையின் மூலமாக மட்டும்தான் உலகத்திலே தொடர்ந்து 20 வருடமாக ஒரு தலைவர் முதலமைச்சராக பாரத பிரதமராக இருக்கிறார். யாரும் கிடையாது. 20 வருடத்திற்காக ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பொறுத்து, ஒரு தேசத்தினுடைய தலைமை பொறுத்து உலகத்திலே எந்த ஒரு தலைவரும் கிடைத்தது கிடையாது. மோடிஜி இருக்கார், 21ஆம் வருடத்தில் இருக்காங்க. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் திட்டத்தான் சோசியல் மீடியால புதிதாக 4 பேர் பார்ப்பாங்க. எது திட்டாங்க நினைச்சீங்க, ஏன் திட்டாங்க, கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் எனக்கு தெரியும், தென்காசி பகுதி என்பது நம்முடைய சோசியல் மீடியால ஆக்டிவாக இருக்கக்கூடிய பகுதி. வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல இந்த இளைஞர் பற்றி ரொம்ப ஆக்டிவாக அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எடுத்து. அதனால் நண்பர்கள் அதே பணியை நீங்கள் முன்னாடி எடுத்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு சோசியல் மீடியா வேலை செய்கின்றீர்களோ அதே களப்பணியும் செய்ய வேண்டும். உறவினர்கள் எப்பவுமே மறந்துடாதீங்க. உறுப்பினர்களை கொண்டு வாங்க, அவங்களுக்கு உறவினர்களை பாருங்க, கட்சிகளை கொண்டு வாங்க. உள்ளாட்சி தேர்தல் 3000 இடம் இருக்கிறது, அதிகமான இடத்தில் ஜெயிக்க வேண்டும். அதை தாண்டி 2024 லோக்சபா தேர்தலிலே தென்காசி பாராளுமன்றத்தில் நம்ம ஜெயிக்க போற முதல் தொகுதியாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு குறைவான காலம் இருந்தாலும் கூட, ஒரு சிறிய இடம் இருந்தாலும் கூட, இவ்வளவு பேர் வந்து அந்த இடத்தை முழுவதும் நம்பி வெயில நீங்கள் நின்று இந்த கட்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய பணியை பார்க்கும் பொழுது நிச்சயமான மெய்சிதை கிடைக்கிறது. உங்களுடைய பணியை பார்க்கும் பொழுது கட்சி வேகமாக வளர்ந்து கொடுக்கிறது. அடுத்த முறை 6 மாதம் கழித்து மறுபடியும் நாம் வரும்பொழுது மண்டல அளவிலே
நம்முடைய அணிப்பிரிவு அளவிலே ஒரு மாநாடு நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடு செய்து நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு அச்சாரமாக அந்த மாநாட்டை பயன்படுத்துவோம். அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நம்முடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும், நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ராமராஜ பாண்டியன் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய பார்வையாளர் சோழையன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அதிகமாக சுற்றுப்பயணம் செய்யுங்கள், நண்பர்களை கட்சிக்குள்ள கொண்டுவாங்க, கட்சியை வேகமாக வளர்க்குங்க. நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக 2024 ஆட்சி அமைக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி அனைவரும் கூட நம்முடைய வேலையை செய்வோம். பாரத் மாதா கி ஜெய், மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத அன்னையின் புகழ். மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு 2-3 மாநிலத்திலிருந்து பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். சுற்றுப்பயணம் செய்து உங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எனக்கும் நயினாரன் அவர்களுக்கும் இங்கே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஓபிசி அணியினுடைய மாநில தலைவர் லோகநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நம் மாநிலத்தினுடைய செயலாளர் தங்கவரதராஜன் அவர்களும் மற்றொரு ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களுடைய மாநில தலைவராக இருந்து இளைஞர்களை ஒன்றிணைத்து திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களும், நம்முடைய மாணவர் சந்திப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ராஜ்குமார் அவர்களும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நயினாரன் பேசும் பொழுது 2-3 குறிப்புகளை கொடுத்தார். அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியில் இருந்தார். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் ஆட்சியிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது அம்மாவுக்கு இடதுகை வலதுகை என்று அமைச்சராக இருந்தவர். இந்த பெருமை நம்முடைய நயினாரன் சேரும். சில காலகட்டத்திலே மாற்றுக் கட்சிக்கு வர வேண்டும் என்று பொழுது அவர் பேசியது போல அவருடைய முதல் எண்ணம் என்பது பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்தது. காரணம் என்னவென்றால், இங்கே இருக்கும் தொண்டன் மட்டும்தான் எந்த ஒரு தலைவனையும் கூட போடாமல் நம்முடைய பாரத அன்னையின் புகழை பாடி அதன் மூலமாக இந்த நாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்று எண்ணமுடையது. அதனால்தான் ஒரு பொது வெளியிலே மற்ற கட்சியிலே 100 நண்பர்கள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரே ஒரு தொண்டன் அவர் போடுகின்ற பாரத மாநிலத்தை இயக்குகின்ற போது அந்த பகுதியை அளவு வைக்கின்றோம். அந்த பெருமை நம்முடைய தொண்டர்களுக்கு மட்டும் இருக்கிறது. இது தொண்டர்களால் வளர்ந்த கட்சி. இந்த பகுதியிலே பல நண்பர்கள் நமக்கு தெரியும், கட்சிக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய அண்ணன் குமார பாண்டியன் அவர்களும் அவருடைய 3 சகோதரர்கள் கூட நம்முடைய கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கட்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்தினரை சந்திக்க உள்ளோம். எதற்காக இந்த பெயரை குறிப்பிடுகிறேன் என்றால், இவர்கள் அனைவரும் கூட ஒரு சித்தாந்தத்திற்காக உயிரை கொடுக்கிறார். ஒரு நாள் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதால் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே நம்முடைய உறுப்பினர்கள் சென்று அமர வைப்பதுதான் நம்முடைய முதல் கடமை. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், சமுதாயத்திலே மாற்றம் விரைவாக வர வேண்டும் என்றால் அது அரசியல் மாற்றம் மூலமாக தான் நிகழ வேண்டும். அரசியல் மாற்றம் வேகமாக நடந்துவிட்டால் அனைத்து சமுதாய மாற்றங்களும் வேகமாக நடந்தது. உதாரணத்திற்கு 20 ஆண்டு காலமாக சட்டப்பேரவையிலே உறுப்பினர் இல்லாதவருடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 4 நபர்கள் இருக்கிறார்கள். யார் என்ன பேசினாலும் கூட நம்முடைய சட்டப்பேரவையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினாரன் அவர்கள் பேசும் பொழுது முழு தமிழ்நாடு பார்க்கும் பிஜேபி என்ன சொல்றாங்க கேட்போம். காரணம் என்னவென்றால், மற்ற கட்சியில் உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை கேட்க வேண்டும். என்ன சொல்றாங்க சட்டசபையில, அவர்கள் என்ன கருத்து இருக்கிறது? அதனால் நண்பர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதல் குறிக்கோள் என்பது நடக்கப் போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே இங்கே அதிக அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உருவான பாடல்கள் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கு. நீங்க எல்லாரும் கூட வேலையை ஆரம்பித்து 667 பொறுப்புகள் கட்சி பொறுப்புகளாக தாமரை பொறுப்புகளாக இருக்கு. நேரடியாக தாமரை கொண்டு போட போறாங்க. 627 பொறுப்பு, 1905 பொறுப்புகள் கட்சி சாராத, கட்சியினுடைய சிம்பலை சாராத இருக்கக்கூடிய பொறுப்புகளாக வார்டு உறுப்பினராக இருக்க போகிறது. 241 பொறுப்புகள் நேரடியாக பஞ்சாயத்தினுடைய தலைவர் பொறுப்புகளாக இருக்க போகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 627, 1905, 241 கிட்டத்தட்ட 3000 பொறுப்புகளுக்கு தேர்தல் நடந்திருக்கிறது.
கட்சி வலுவர வேண்டும் என்றால் ஒரு ஆலமரத்தினுடைய வேர் என்பது மிக முக்கியம். வேர் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அது 500 வருடம் 600 வருடம் இருக்கக்கூடிய ஆலமரம் கூட திடமாக நின்று கொண்டிருக்கும். விழுதுகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த மரம் திடமாக நின்று கொண்டிருக்கும். அதனால் நண்பர்களே, அதிகமான நண்பர்களை இழந்து விட்டோம். அதிகமான காலம் இந்த பகுதியிலே பணி செய்திருக்கின்றோம். உறக்கம் இல்லாமல் வேலை செய்திருக்கின்றோம். பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஜனசன காலத்திலிருந்து வேலை செய்த நம்முடைய பெரியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஏற்க உழைப்பு போட்டாங்க. இப்போது நாம் செய்ய வேண்டியது, இந்த எப்படி மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு சின்ன ஒரு வழக்காவோ கீழே சின்ன ஒரு உயிர் போனாலும் கூட கரெக்டாக கண்கொட்டை வைத்து அது தூக்கி போயிடுது. அதே போல உங்களுடைய இலக்கு என்பது இரண்டே இலக்கு தான். உள்ளாட்சி தேர்தலிலே அதிக அளவிலே வெற்றி பெற வேண்டும் ஒன்று. இந்த அனைத்து வெற்றிகளும் கூட பாராளுமன்ற தேர்தல் 2024 வெற்றி பெறுவதற்கு அச்சாரமாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் ஏன் நாம் வெற்றி பெற முடியாது என்று கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1996 பாராளுமன்ற தேர்தலிலே வெறும் 600 வாக்கு வித்தியாசத்திலே தென்காசி தொகுதியை நாம் இழந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும். அப்போது கூட்டணியிலே இருக்கின்றோம். 600 வாக்கு வித்தியாசத்திலே அந்த தொகுதியை இழந்திருக்கின்றோம். மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் நாம் கொடுக்கிறோம். ஒருவருக்கு குடும்ப முட்டி இருக்கிறாங்க, ஒருவருக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, மாமா மச்சான் இருக்கிறாங்க, குட்டப்பா பெரியப்பா இருக்கிறாங்க, அக்கா அண்ணி இருக்கிறாங்க. இந்த பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் என்ன செய்யணும்? இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருவரிடம் பேசி 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 அவர்களை வாக்காளராக மாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம், மிகப்பெரிய உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். திரும்பவும் நாங்கள் 6 மாத காலம் கழித்து வருவோம். அதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒருவராக கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அவர்களுடைய வாக்காளர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், பெரிய அளவில் இளைஞர் பட்டாலும் கட்சியை நோக்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஒரே இலக்கு உள்ளாட்சி தேர்தல் வரை நீங்கள் உறுப்பினர்களை கட்சிக்குள் கொண்டு வரணும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியை பிடிக்கும், நாம போய் அவங்களோட பேசாதனால ஓட்டு போடாமல் இருப்போம். நீங்கள் அணுக வேண்டும். உங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாத்தையுமே போய் பார்த்து பேசணும். உள்ளாட்சி தேர்தல் நீங்க எல்லாருமே நிற்க வேண்டும். நம்ம கட்சியினுடைய பண்பு என்பது தலைவர்களை உருவாக்குவதும் இந்த கட்சியினுடைய அடிப்படை வேண்டும். ஒரு சாதாரண தொண்டனை செம்மைப்படுத்தி தலைவனாக அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்கிறது. கட்சியும் கிடையாது. எல்லா கட்சியிலுமே நிரந்தர தலைவர்கள், நிரந்தரமா தலைவர்கள் இருப்பாங்க, நிரந்தரமாக மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, நிரந்தரமாக ஒன்றிய செயலாளர்கள் இருப்பாங்க. 20 வருடம் 30 வருடம் இருப்பாங்க. நம்ம கட்சியில மட்டும்தான் 3 வருடத்துக்கு ஒரு முறை சுழற்சியில புது தலைவர்கள் வருகிறார்கள். அந்த புது தலைவர்கள் உருவாக்குறாங்க. அந்த தலைவர்கள் ஆட்சி பொறுப்புல போய் உருவாக்குறாங்க. அதனால் அதை எப்போதும் கூட மறக்காமல் இளைஞர் படை பெரியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு வழிகாட்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். கட்சியில ஜனசங்க காலத்திலிருந்து வேலை செய்கிறவர்கள். உங்களுடைய அடுத்த ஒரு 4 மாதத்திற்கு உங்களுடைய ஒட்டுமொத்தமான வேலை, யாரோ நம்முடைய அற்புதமான ஒரு தமிழ் பண்பாளர் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய பணி செய்து கிடப்பது. அதனால் கேட்டாங்க, உங்களுடைய பணி என்ன? என்னுடைய பணி செய்து கிடப்பது. உங்களுடைய பணி என்பது கட்சிக்கு புதிதாக உறுப்பினர்களை கொண்டு வந்து அவர்களை வாக்காளர்களாக மாற்றி உள்ளாட்சி தேர்தலுக்கும் நடக்கப் போகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் நாம் இதை ஜெயிக்க வேண்டும். வாய்ப்பே நமக்கு இல்லை. அடுத்தது எதற்காக ஜெயிக்கிறது? இதே போல நாம் ஒரு சேவை சார்ந்த ஒரு கட்சி, அதிகமாக சேவை செய்வோம் என்று சொன்னாலும் கூட சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லை என்றால் நாம் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றமும் சமுதாய மாற்றமும் நடப்பதற்கு நேரமாகும். நேரடியான ஒரு கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்றால் 3 வருடத்தை செய்யக்கூடிய வேலை எம்பி எம்எல்ஏக்கள் இல்லாமல் 10 வருடம் ஆகும். அதனால் இதை எப்போதும் நீங்கள் மறக்காமல் இந்த 3000 பொறுப்புகளுக்கும் இங்கே போட்டியிடுவதற்கு வேகமாக மாவட்ட தலைவரிடம் பேசி உங்களுடைய விருப்பு மனுக்களை கொடுத்து, நாளைக்கு வேலையை ஆரம்பிக்கின்றேன், எல்லாரையும் சென்று சந்திக்கின்றேன், ஒரு வீடாக சென்று சந்திக்கப் போகின்றேன், என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளப் போகின்றேன், என்னுடைய பஞ்சாயத்து, என்னுடைய வார்டு, என்னுடைய எந்த பொறுப்பாக இருந்தாலும் கூட இப்போதிருந்து நீங்கள் 1 மணி நேரம் கூட தாமதம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியம். எப்போதும் மறந்து விடாதீர்கள், இது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அப்படி இருக்கும் பொழுது வளர்ந்த கட்சி போடுகின்ற உழைப்பை விட 3 மடங்கு உழைப்பை நாம் போட வேண்டும். அவங்க கடைசி நேரத்தில் வந்து வேலை செஞ்சு போயிடுவாங்க. பட் நாம் 3 முறை அந்த உழைப்பை செய்தால் மட்டும்தான் அதை வாக்குகளாக மாற்ற
அது குறிப்பாக உதாரணம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில நம்முடைய மைனாரனுடைய வெற்றி. அதாவது கட்சி மாறி வந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இப்போது வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்திருந்தாலும் கூட அவருக்கு என்று தனி ஓட்டு வங்கியை வைத்திருக்கிறார். அதை மறுக்க முடியாது. அவருக்கு என்று தனியாக ஒரு ஓட்டு வங்கி, அவருடைய சமுதாய சேவை, அந்த ஓட்டு வங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கியோடு சேரும் பொழுது ஒரு வெற்றி வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கிறார். அதனால் நண்பர்கள் நீங்கள் ஓடுவது ஒரு விதை, ஒரு ஆலமரத்துக்கு இருக்கக்கூடிய வேர் நிலையை நீங்கள் செய்வீர்கள். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் தான் தலைவர்கள். இடையில் மீதற்கோடு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அடுத்த கட்ட தலைவராக வர வேண்டும் என்றால் சமுதாய பணி செய்து உங்களுடைய பகுதியிலே உங்களை அறிமுகப்படுத்தி அதை வாக்குகளாக நீங்கள் மாற்ற வேண்டும். 2024 மோடிஜியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை 283 எம்பிக்களை வைத்து 2014 வெற்றி பெற்றோம். 2019 303 எம்பிக்களாக வெற்றி பெற்றோம். 2024 நிச்சயமாக 400க்கு குறைவாக வெற்றி பெறப்படுகிறது. 400க்கு குறையாக வெற்றி பெறுவது தமிழகத்திலிருந்து ஒரு 2 இலக்கங்கள் 20க்கு குறையாக எம்பிக்களை அனுப்பி இருக்கிறது நம்முடைய கடமை. அதில் தெற்காசி என்பது முதல் அவர். நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது இவ்வளவு தாக்குதல் நடக்கிறது. மோடிஜி அவர்கள் மீது தாக்குதல், பாரதிய ஜனதா கட்சியின் மீது தாக்குதல், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மீது தாக்குதல் என்னவென்றால் நமக்கு புரிஞ்சிருக்க என்று எதிரிகளுக்கு புரிந்திருக்கிறது நம்முடைய களம் என்னது. எதிரிகளுக்கு புரிந்திருக்கிறது இந்த கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்திய அளவிலே அனைத்து இடங்களுக்கும் சென்று விட்டோம். வடகிழக்கு மாநிலத்தில் போயாச்சு. 80% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் 24 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். 20 எம்பிக்கள் நாமதான். வடகிழக்கு போயாச்சு. எல்லா இடத்திலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிட்டது. கடைசியாக தமிழகம், தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் 2-3 மாநிலங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலும் கூட மக்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்கிற சிந்தனைக்கு வந்துவிட்டார்கள். நம்முடைய பேச்சு, இந்த எம்எல்ஏக்களுடைய நடவடிக்கை, நம்முடைய மந்திரிகளுடைய நடவடிக்கை, நம்முடைய தலைவருடைய நடவடிக்கை பார்த்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மக்களுக்கு ஈர்ப்பு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதை வாக்குகளாக மாற்றுவது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. யாரும் கூட செய்ய முடியாது. அதனால் நண்பர்கள் அடுத்த 3 மாத காலம் உறுப்பினர்கள் 2 பேரையும் மட்டும் நீங்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு உங்களுடைய வாடகைகள் கண்டுபிடித்து பஞ்சாயத்தை கண்டுபிடித்து மாவட்ட தலைவர் சொல்லிவிட்டு உங்களுடைய வேலை ஆரம்பித்து கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அற்புதமான ஒரு சகாப்தத்தை செய்திருக்கிறார்கள். 10 வருட காலம் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் எந்த ஒரு எதிர்கட்சி வேலையும் கூட செய்யாமல் ஆட்சி வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு புது பொலிட்டிக்கல் மாடல் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களுக்கு கடைசி 6 மாசத்துல போய் வேலை செஞ்சா ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள்கிட்ட இன்னொரு கட்சியை திட்டி நம்ம பேசினாலே ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டைல். 2011 எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி கொரோனா முதலாவது அலையில் கூட வெளியே வந்து வேலை செய்கிறது. நீங்க பார்த்துருக்கு. கொரோனா முதல் அலையில வேலை செஞ்சவங்க எல்லாமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள். முதல் அலை 2வது. அதனால்தான் நேற்று நான் பாண்டிச்சேரிக்கு சென்றிருந்தேன். நம்முடைய முன்னாள் மாநிலத்துடைய துணைத் தலைவர் டாக்டர் SP சரவணன் அவர்கள் 2ஆம் அலையிலே கொரோனாவுக்காக மக்களுக்கு பணி செய்யும் பொழுது கொரோனா காட்சி அவரே இருந்திருக்கிறார். அதனால நம்ம கட்சியில பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொரோனாவால் தாக்கப்பட்டு இறந்த ஒரு தலைவர் இருக்கிறார், தொண்டர் இருக்கிறார். மண்டல அளவிலிருந்து மாநிலம் வரை ஏதோ ஒரு இடத்துல கொரோனா இறந்தது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவங்க தப்பா பேசி கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாம என்ன சொல்கின்றோம், வேலையை செய்து ஓட்டு வாங்குவோம், நேரம் கொஞ்சம் அதிகமானாலும் கூட மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்கிற அரசியல் ரீதியை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அதனால நீங்கள் மனம் தளரக்கூடாது. ஏன்னா அந்த கட்சி என்ன வேலையை செய்யாம ஓட்டு வாங்கிடுவாங்க, நம்ம வந்துட்டு இவ்வளவு வேலை செஞ்சு கூட ஓட்டு கம்மியா வாங்கணும், நீங்க மனம் தளரக்கூடாது. அவர்களுக்கு பேங்க்ல ஆல்ரெடி பணம் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, அதை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 70 வருஷமா
அவர்களுக்கு ஒரு பணம் இருக்கு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, பேங்க்ல இருக்கிற பணம் அதிகம் குறையுமோ தவிர அதிகமாகாது என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பேங்க் பேலன்ஸ் என்பது 1949 போன்ற பேங்க் பேலன்ஸ். பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. நாம் ஒருவரும் கூட பேங்க்ல பணத்தை போட்டு சேமிச்சிருக்கிறோம். அதனால் சிறுதுளி பெருவெள்ளம் என்று போல இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வேலை செய்கிறார். ஒரு நபர் பெரியவர் சின்னவர் என்று பார்க்காமல் அந்த பேங்க் பேலன்ஸ் சேரும் பொழுதுதான் அதை எடுத்து செலவு செய்வதற்கான அதிகாரம் நமக்கு கிடைக்கும். அந்த அதிகாரம் நிச்சயமாக 2024 2024 வரப்போகுது. நிறைய பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க, எப்படி நீங்க 4 இருந்து 150 சொல்லி சொல்றீங்க, தமிழ்நாட்டில் சாத்தியமா? இது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இது ரொம்ப சிம்பிளான உதாரணம்.